குண்டாஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு பப்ளிக் ஆர்டர் வயலேட் ஆனால் தான் வந்து தடுப்பு காவல் சட்டம் போட முடியும். அந்த மக்கள் செதறி ஓடினாங்க, கடை அடைச்சாங்க, போக்குவரத்து ஸ்தம்பித்தது, இதெல்லாம் இல்லைன்னா அது வந்து வெறும் லா அண்ட் ஆர்டராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு அவர் வந்து கத்தியை காமிச்சு மிரட்டி ஒரு 500 ரூபாயை திருடிட்டு அவர் ஓடி போயிட்டார், ஒரு வழக்கு போட்டாங்க, ஒரு சும்மா ஒரு கிராமத்தில் இல்லைன்னா ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இது நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த பப்ளிக் ஆர்டர் வயலேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது. அப்போ வந்து தெர் இஸ் நோ வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், திஸ் இஸ் ஒன்லி வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். மியர் வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் cannot be passedங்கிறது வந்து ஒரு செட்டில்டு ப்ரொப்போசிஷன். சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதில் சொல்கிறாங்க. இப்போ லோகியா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் ரொம்ப பாப்புலர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அண்ட் வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வழக்கு பதிவு செய்வாங்க. வழக்கு பதிவு செய்யும் பொழுது இந்த மாதிரி பொது ஒழுங்கு பாதித்த மாதிரி வழக்கு போடுவாங்க. அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணி அவர் வந்து இப்போ பெயிலுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜியை இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பான்சரிங் அத்தாரிட்டினா யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த வழக்கின் அடிப்படையில் கடைசியாக போட்ட எந்த வழக்கின் அடிப்படையில் தடுப்பு காவல் சட்டம் பதிவு செய்யப்படுகிறதோ அவர் தான் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. நார்மலி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரிஜிஸ்டர்ட் த கிரவுண்ட் கேஸ். கிரவுண்ட் கேஸ் அட்வர்ஸ் கேஸ், அது ஒரு என்ன சார் வாட் இஸ் கிரவுண்ட் கேஸ், வாட் இஸ் அட்வர்ஸ் கேஸுங்கிற ஒரு கொஸ்டின் வரும். கிரவுண்ட் கேஸ்னால் என்னென்னா, எந்த வழக்கு கடைசியாக போட்ட வழக்கின் அடிப்படையில் குண்டர் சட்டம் போடப்பட்டதோ அதுதான் கிரவுண்ட் கேஸ். அட்வர்ஸ் கேஸ்னால் அவர் மீது இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கேசஸ், பாஸ்ட் கேசஸ் இருக்கும் இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒரு 5 கேஸ் இருக்கும், தொடர்ச்சியாக 2-3 வருஷம் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவார், கடைசியாக ஒரு வழக்கில் ஈடுபட்டிருப்பார். அந்த டிடென்ஷன் ஆர்டர் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உள்ள கடைசியாக போட்ட வழக்கு, பழைய வழக்கு எல்லாத்தையும் போட்டு இப்போ தொடர்ச்சியாக அந்த மாதிரி செயலில் இருக்கார், இவர் வெளியே வந்தார்னா இதை போன்ற செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடுவார், அதனால் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த டிடெய்னிங் அத்தாரிட்டி கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் ஆனவனு ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணி டிடெய்னிங் அத்தாரிட்டிகிட்ட வைப்பாங்க. டிடெய்னிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சென்னை மாதிரி பெருநகரங்களில் வந்து எங்கெங்கெல்லாம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்களோ அங்கே வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து டிடெய்னிங் அத்தாரிட்டி. மற்ற இடங்களில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு தான் டிடெய்னிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை மாநகராட்சி எல்லை கமிஷனர் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோலில் வரக்கூடிய சிட்டி லிமிட்டில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து டிடெய்னிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ரூரல் ஏரியாஸில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாஸ் பண்ணுவாங்க. சென்னையிலேயும் அப்படி தான், இப்போ திருநெல்வேலி, திருச்சி மாதிரி இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ டிடெய்னிங் அத்தாரிட்டினா யார்? இந்த ஆஃபீஸர் who is passing the detention order is called as a detaining authority. In some cases, even the government have power to passing the detention order. வெறும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் தான் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பவர் இருக்குது டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு. செக்ஷன் 3 ஆஃப் ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 1982 பவர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி காஃபி போசா ஆக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணலாம். அவங்க காஃபி போசாவில் அவங்களோட இது வேறு, அந்த கமிஷனர் அவங்க இருப்பாங்க, அந்த யார் வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் போடுவாங்க. கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணலாம். அதுமாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட்லேயும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டிஸுக்கும் அந்த பவர். ஸோ எவ்ரி டிடென்ஷன் அந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு அந்த அத்தாரிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டேட் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் ஆக்ட் வந்து ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 1982 தான். அதே மாதிரி சென்ட்ரல் ஆக்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ்நாடு ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஷெட்யூலில் இருக்குது, எந்த லிஸ்ட்டில் இருக்குது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்? அது வந்து இப்போ ஆர்டிகல் 22 சொன்னோம். இப்போ ஆர்டர் வந்து பவர் வந்து எங்கே பார்க்குறாங்க? என்ட்ரி 3 லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெட்யூல். ஏன்னா இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, இது வந்த ஒரு கேள்வி.
ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14/82 வந்து எனாக்டட் அண்டர் த விச் ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி கேட்டு அதுக்கு நடுவில் வெவ்வேறு என்ட்ரி லிஸ்டெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து இதுவும் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி 3 லிஸ்ட் 3 ரோமன் லெட்டர் 3 கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெட்யூல். அதில் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ பாசிங் பவர் ஃபார் பாசிங் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம், எப்படி எஃப்ஐஆர் போடுறாங்க, அப்புறம் டிடெயின் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுவார். அஃபிடவிட் ரெடி பண்ணி கவர்மெண்ட் முன்னாடி கலெக்டர் முன்னாடி வைப்பார். இந்த பர்சனால் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் தொடர்ச்சியாக நடக்குது, இவர் வந்து டீடைன் பண்ணலைன்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரி செயலில் ஈடுபடுவார், இவரை வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் டீடைன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து ப்ரொப்போசல் வைப்பார். அதை பேஸ் பண்ணி கலெக்டரை அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், இப்போ ஆக்ட் யாரெல்லாம் வந்து டீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது தமிழ்நாடு ஆக்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன சொன்னோம், குண்டா புட்லக்கரை பார்த்தோம், சைபர்லா அஃபெண்டர், ட்ரக் அஃபெண்டர், இதெல்லாம் நிறையா கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஒவ்வொன்றுக்கும் டெஃபனிஷன் இருக்குது, இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14/1982 குண்டாஸ் ஆக்ட் பாருங்கள். இந்த டெஃபனிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேண்ட் அஃபெண்டர் அப்படின்னா யார்? மணல் திருடுறவங்க. சரி, ரைட்டு. வீடியோ பைரேட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா வீடியோ பைரேட்ஸுங்கிறவங்க திருட்டு சிடி, அது காப்பிரைட் ஆக்டில் வந்து பண்ணுறவங்க. இப்போ வந்து இப்போ ஆன்லைனில் வந்து சினிமாலாம் அப்கிரேட் பண்ணுறவங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து அமெண்ட்மெண்ட் இப்போ எல்லாமே பீரியாடிக்கலாக ஒரிஜினலாக, ஏன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஏன்னா 1982 வந்து ஆக்ட் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 1982 வந்து ஒரிஜினலாக ஆக்ட் வருது, ஜனவரியில் அதை நோட்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த டேட் மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அஃபெண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அந்த 1982 ஆக்டில் ஃபாரஸ்ட் அஃபெண்டருங்கிறது கிடையாது. அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1988 கொண்டு வராங்க. நோட் பண்ணிக்கோங்க, 1988 தான் ஃபாரஸ்ட் அஃபெண்டருங்கிற டெர்மினாலஜியை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி வீடியோ பைரேட்ஸ் அந்த கேட்டகரி, வீடியோ பைரேட்ஸ் அஸ் எ கேட்டகரி ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃப்ரம் த இயர் 2004. அது ஆக்ட் நம்பர் 32 of 2004. அதுக்கு முன்னாடி 2004க்கு முன்னாடி வீடியோ பைரேட்ஸுங்கிறது கிடையாது. அதுமாதிரி சேண்ட் அஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2006 ஆக்ட் நம்பர் 16 of 2006 வந்து சேண்ட் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சேண்ட் அஃபெண்டர்ஸுங்கிற கேட்டகரி கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த சேண்ட் அஃபெண்டர்ஸ் அந்த கேஸ்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணுற சமயத்தில் தான் மதுரையில் உயர்நீதிமன்றத்தில் அந்த ரெலவெண்ட் பீரியடில் ஒரு மணல் கொள்ளை, தென் மாவட்டங்களில் நடந்த மணல் கொள்ளை தொடர்பாக முக்கியமான வழக்குகள்லாம் இங்கே வந்து நடைபெற்றுச்சு. அப்போ இருந்த சிபிஐயில் ஒரு மிகப்பெரிய லீடர், தற்போது மறைந்த திரு நல்லக்கண் அவர்கள்லாம் நேரடியாக வந்து அப்பியர் ஆகி கேஸில் ஆர்கியூ பண்ணாங்க. அப்போ ரொம்ப நீதிமன்றம் ரொம்ப பரபரப்பான முக்கியமான தீர்ப்புகளை வழங்கி மணல் கொள்ளையை தடுப்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்லாம் கொடுத்தாங்க. அதன் பின்னாடி தான் அந்த 2006 இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கூட 2006க்கு பின்னாடியும் கூட இப்போ யார் இந்த மணல் மாட்டு வண்டியிலையும் லாரியிலையும் கடத்திட்டு போகிறவங்க மேலே போகிறாங்களே தவிர மெயினாக யார் வந்து மணல் கடத்தலில் ஈடுபடுறாங்களோ அவங்க மேலே வந்து தாக்கல் பண்ணதாக வரலாறு இல்லை. அதே போல் இந்த குண்டா 2008 வந்து குண்டாங்கிற டெஃபனிஷனை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ குண்டா சட்டத்தில் ஒருத்தரை டிடென்ஷன் ஆர்டரில் குண்டான்னு ஒருத்தரை வந்து பிராண்ட் பண்ணணும்னா அவருக்கு எத்தனை கேஸ் இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராச்சும் 5 கேஸு நீங்கள் சொல்லுங்கள், யார் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், இது நம்மளாம் தெரிஞ்சுக்கிறது தானே. ஒருத்தரை வந்து குண்டர் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணணும்னா அவருக்கு எத்தனை வழக்கு இருக்கணும்? ஏன்னா நான் வீடியோ பைரேட்டை சொல்ல, சேண்ட் அஃபெண்டரை சொல்ல, இப்போ செக்ஸுவல் அஃபெண்டரை சொல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வழக்கு இருந்தாலே போதும். ஆனால் குண்டர் அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு எத்தனை வழக்கு இருக்கணும்? ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இது வந்து இந்த கொஸ்டினும் வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வருது தமிழ்நாட்டில். அதில் வந்து குண்டாங்கிற டெஃபனிஷனை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 2008க்கு இந்த கேள்வி கேட்டவுடனே நம்ம அடுத்த பதில் என்னவாக இருக்கணும், 2008க்கு முன்னாடி என்ன, 2008க்கு பின்னாடி அப்படிங்கிற 2 பதில் இருக்குது. 2008க்கு முன்னாடி ஊயிஸ் குண்டா அப்படிங்கிற டெஃபனிஷன் கிளாஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குண்டா அப்படின்னா ஊ ஹேபிச்சுவலி இன்வால்விங் இந்த அஃபென்ஸுங்கிற வார்த்தை. ஹேபிச்சுவலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து
இருந்துச்சு ஒரிஜினல் ஆக்டில் 1982லேருந்து 2008 வரைக்கும் ஹேபிச்சுவலிங்கிற வார்த்தை இருக்கும். ஹேபிச்சுவலினா என்ன அர்த்தம்? வழக்கமான மீன் அட்லீஸ்ட் மோர் தென் ஒன் கேஸ். அப்போ ஒரே ஒரு கேஸ் சாலிட்டரி கேஸ் மட்டும் வச்சு அவரை குண்டான்னு சொல்லி டீடைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறையா நம்ம ஹைகோர்ட்டில் நிறையா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ போலீஸ் ஒருத்தரை டீடைன் பண்ணணுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்கு போட்டால் தான் குண்டா ஒன்றுமா. ஆனால் வந்து 2008 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த ஹேபிச்சுவலிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ 2008 அப்புறம் வந்து ஒரு வழக்கு இருந்தாலே அவரை வந்து குண்டான்னு சொல்லி பிராண்ட் பண்ண முடியும். அதே போல் செக்ஸுவல் அஃபண்டர் அப்படிங்கிற டெர்மினாலஜி வந்து பார்த்திங்கன்னா 2014 தான் அதை செக்ஸுவல் அஃபண்டர்னு கொண்டு வராங்க. ஆஃப்டர் த போக்ஸ்கோ ஆக்ட், அவங்களுக்கு தெரியும் 2012 போக்ஸ்கோ ஆக்ட் வருது. அதன் பின்னாடி வந்து 2 ஆண்டு கழித்து இப்போ செக்ஸுவல் அஃபண்டருங்கிற டெர்மினாலஜியை கொண்டு வராங்க. அதே போல் 2025 பார்த்திங்கன்னா கடைசி அமெண்ட்மெண்ட்டு, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து அமெண்ட்மெண்ட் வந்து 2 டெர்மினாலஜியை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்ட் நம்பர் 36 ஆஃப் 2025 ரீசெண்டாக லாஸ்ட் இயரில். ஒன்று வந்து எக்கனாமிக் அஃபண்டர்ஸ், ரெண்டாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர்ஸ். பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், கேரளாவிலேருந்து அதர் ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள டிடைன் பண்ணுறதுக்காகவும். எக்கனாமிக் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து டான்பிட் ஆக்ட், இப்போ மற்ற எக்கனாமிக் லெஜிஸ்லேஷன்ஸில் ஒரு மாஸ் ஃபோர்ஜரி 420 கேசஸ் அண்ட் அதர் கேசஸ் ஸ்பெஷல் ஆக்ட் கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள எக்கனாமிக் அஃபண்டராக வந்து டீடைன் பண்ணலான்னு சொல்லி 2025 தான் அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் அஃபண்டர்னு சொன்னேன் ஒரு டெர்மினாலஜி கிடையாது. ஸோ கடைசி அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னேன்? 2 எக்கனாமிக் அஃபண்டர் அண்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர். அது எப்போ 2025 ஆக்ட் நம்பர் 36 கொண்டு வராங்க. இப்போ அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் தமிழ்நாடு ஆக்டில் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்ட் நம்பர் 39 ஆஃப் 2022. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கர்நாடகாவில் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பரோல் பற்றி தெரியுமா? பரோல், ஃபர்லோ அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், டெம்பரரி ரிலீஸ், ஆர்டினரி ரிலீஸ், அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இதிலெல்லாம் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு கான்விக்ட் பிரிசனர் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து கான்விக்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு கீழே கான்விக்ட் பிரிசனர் வந்து எமர்ஜென்சி லீவ், ஆர்டினரி லீவ்னு 2 கொடுப்பாங்க. எமர்ஜென்சி லீவுங்கிறது வந்து இப்போ அதிகபட்சமாக 7 நாட்கள் கொடுப்பாங்க. ரொம்ப நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களின் மரணம் அல்லது உடல் நலம் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறது அல்லது திருமணம் போன்ற காரியங்களுக்கு வந்து அவசர விடுப்பு தருவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 15 நாள் தருவாங்க. 3 முறை பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. 3 முறை அல்லது 4 முறை எடுத்துக்கிடுவாங்க. ஆர்டினரி லீவுங்கிறது தருவாங்க. ஒரு வருஷம் அந்த சிறைவாசியின் தண்டனை காலத்தை பொறுத்து 3 ஆண்டுலேருந்து 3 வருஷம் ஒருத்தர் முடித்தார்னா 21 நாள் லீவு. அவரே 7 ஆண்டுகள் தாண்டாங்கன்னா 25 நாள். அதுக்கப்புறம் வந்து 30 நாள் 40 நாள் அப்படி வந்து அவங்களுக்கு அதிகபட்சம் அந்த விடுமுறை தருவாங்க. ஸோ அவர் வந்து சிறையிலேருந்து அந்த விண்ணப்பம் போட்டு நன்னடத்தை அதிகாரின்னு இருப்பாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் சிறை அதிகாரி வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக எமர்ஜென்சி லீவ் கிராண்டட் பை த சூப்பரண்ட் ஆஃப் கன்சர்ன் சென்ட்ரல் பிரிசன். ஆர்டினரி லீவுங்கிறது இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 21 நாள் 25 நாள், அதெல்லாம் வந்து கிராண்டட் பை த டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் த பிரிசன் ரேஞ்ச். ஒரு டிஐஜி பிரிசன் இருப்பாங்க. எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி இருக்கிற மாதிரி பிரிசன்லேயும் ஜெயிலர், சூப்பரண்ட் ஆஃப் பிரிசன், டிஐஜி ஆஃப் பிரிசன், ஐஜி பிரிசன், டிஜிபி பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் இருப்பாங்க. ஸோ டிஐஜி பவர். இதெல்லாம் கான்விக்ட் பிரிசனருக்கு இது தராங்க. இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனருக்கு இந்த எமர்ஜென்சி லீவ், ஆர்டினரி லீவ் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பரோல் வந்து தமிழ்நாட்டில் பரோலுங்கிற டெர்மினாலஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பரோல் ரூல் கிடையாது. இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபர்லோ ரூல்ஸுங்கிறத உருவாக்கிறார். அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஃபர்லோ ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்ம் பிரிசனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, சிறையில் வந்து நீண்ட காலம் 14 ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக இப்போ நீண்ட காலம் சிறையில் வந்து நன்னடத்தையோடு இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆர்டினரி லீவ், எமர்ஜென்சி லீவ் தவிர கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மீன் இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி, ஹோம் ப்ராஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பிரிசனருக்கு வந்து 2 மாதம் வரைக்கும் கூட
அந்த ஃபர்லோன்னு சொல்லி இந்த சிறையிலேருந்து வெளியே அவங்களுக்கு ஒரு லீவு தருவாங்க. அந்த பீரியடை வந்து தண்டனை காலத்தில் சேர்த்துக்கலான்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வராங்க. வழக்கமாக வந்து இந்த இப்போ எமர்ஜென்சி லீவ், ஆர்டினரி லீவ் வந்து பீரியடு வந்து தண்டனை காலத்தில் சேராது. ஒரு கன்விக்ஷன் பீரியடு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு தனி ஏரியா. இதுலேயுமே நம்மளுக்கு கிரிமினல் சைடு ஏபிபி எக்ஸாம், ஜேஎம் எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து இப்போ அந்த இப்போ நான் சொன்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனருக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் கேட்குறேன், ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனருக்கு வந்து இந்த ரிலீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ தமிழ்நாடு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 2022 ஆக்ட் நம்பர் 39 ஆஃப் 2022 வந்து பவர் வந்து முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இருந்துச்சு, கிராண்டிங் டெம்பரரி ரிலீஸ். இப்போ அந்த பவரை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஹூ பாஸ்டு த டிடென்ஷன் ஆர்டர், டிடைனிங் அத்தாரிட்டிக்கு வந்து அந்த பவர் கொடுக்குறாங்க 2022. எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டெத் அண்டு எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு டிடைனிங் அத்தாரிட்டியே வந்து ஒரு டெம்பரரி, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து டெம்பரரி ரிலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பரோலுங்கிற வார்த்தையோ ஃபர்லோங்கிற வார்த்தையோ இங்கே யூஸ் ஆகலை, டெம்பரரி ரிலீஸ். முன்னாடி வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துருந்தாங்க, இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டிஸ்க்கு பவர் கொடுத்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனர் இருப்பாங்க, அவங்க அம்மாவோ அப்பாவோ ரொம்ப உயிருக்கு ஆபத்தாக இருப்பாங்க, இல்லைன்னா தவறிடுவாங்க. இப்போ அவங்கள வந்து கொண்டு வந்து அவங்க இறுதி காரியம் செய்ய வைக்கணும்னா நம்ம வந்து அவசரமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் திரு வெங்கடேசன் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி ஞாயிறில் வந்து கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அவசர வழக்காக எடுத்து போய் அந்த இறுதி காரியம் செய்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டோன்னா தான் அந்த சிறை அதிகாரிகளை வந்து அவங்கள இறுதி காரியத்துக்கு சிறைவாசிகளை அனுமதிப்பாங்க. இல்லைன்னா சென்னையிலேருந்து ஆர்டர் வரணும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டி, அதுவும் பர்டிகுலர்லி டியூரிங் த ஹாலிடேஸ். ஸோ இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ பிரிசனரோட நியர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி வரும்பொழுது அந்த டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் வாங்கி ஒரு லெட்டர் கம்யூனிகேஷனை நேரடியாக பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்பினா பிரிசன் அத்தாரிட்டிஸ் டிடைனிங் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணி இமீடியட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எஸ்கார்ட் ரெடி பண்ணி போய் அந்த இறுதி காரியம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க வந்து அதிகாரம் தராங்க. அது வந்து இப்போ இருக்குது 22க்கு அப்புறம், முன்னாடி வந்து அது கிடையாது. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. இந்த டிடென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ முக்கியமான சட்டங்கள் ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 1982 தமிழ்நாடு பார்த்தோம். அதே மாதிரி காஃபி போஸோட எக்ஸ்பென்ஷன் தெரியுமா? காஃபி போசா, COFEPOSA, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், அதான் வந்து காஃபி போசா. இது வந்து 1974 வந்து அதை கொண்டு வந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1980. இந்த ஒரு ஆக்ட் தான், கொஞ்சம் தயவு செஞ்சு எழுதிக்கங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1980. இதோட டிடென்ஷன் பீரியட் மட்டும் எவ்வளோ நாள் சொன்னேன்? 6 months. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு எந்த டிடென்ஷன் ஆக்டில் இப்போ 6 மாதம் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி காஃபி போஸா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்டு, தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14 குண்டாஸ் ஆக்ட்டு, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங்னா ஆன்சர் வந்து இதுதான். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா டிடைனிங் அத்தாரிட்டினா யாருன்னு சொன்னேன். டிடைனிங் அத்தாரிட்டினா யார்? A person in the authority who is passing the detention order. டிடென்ஷன் ஆர்டரில் யாரோட கையெழுத்து இருக்கோ அவர் தான் டிடைனிங் அத்தாரிட்டி. நார்மலி the district collector and commissioner of police in the district level, even the state government can have power for passing the detention order, and central government also in the central act. உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் ஆக்ட் இருக்குது, சென்ட்ரல் ஆக்ட் இருக்குது. ஸ்டேட் ஆக்ட் எந்த என்ட்ரின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த என்ட்ரியை நோட் பண்ணிட்டீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்டனு அப்படின்னா யார்? டிட்டனு அப்படிங்கிற டெர்மினாலஜி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். DETENU, டிட்டன் யூ, த பர்சன் டிடைன் பை த டிடென்ஷன் ஆர்டர். யாரை வந்து டிடைன் பண்ணி வச்சுருக்காங்களோ அவரை வந்து டிட்டனுன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இருந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கிரவுண்ட் கேஸ், அட்வர்ஸ் கேஸ் சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து
இந்த ஆர்டிகல் 22(4) வந்து அப்படியே நான் 4ஓட நின்றோம். அடுத்து யாராச்சும் சப் கிளாஸ் 5 வாங்க. ஆர்டிகல் 22(1, 2, 3, 4) பார்த்தோம் இல்லைங்களா? 5 வந்து வாசிங்க, யாராச்சும் வாசிக்கலாமே. அதுதான் முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 22ல் சப் கிளாஸ் 5 தான் ரொம்ப முக்கியம். எஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஹைகோர்ட்டில் 2000க்கு மேலே ஏபிஎஸ் கார்பஸ் போகிறோம், பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகுது, டிடென்ஷன் ஆர்டர்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் 51% ஆஃப் த டிடென்ஷன் ஆர்டர் தமிழ்நாடு. மெஜாரிட்டி கேசஸ் வந்து குவாஸ்டு பை த ஹைகோர்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அட்வைசரி போர்டு குவாஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு குவாஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லாமே ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 5 வயலேஷனை வச்சு தான் கேசஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதோட அந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து லீகலாக அது வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணுறது ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 5 வச்சு தான். நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், நீங்களும் படிங்க. when any person is detained in pursuance of an order made under any law providing for preventive detention. any law providing for preventive detention உங்களுக்கு தெரியும், எத்தனையோ லெஜிஸ்லேஷன் சொன்னோம் இல்லைங்களா. இந்த அத்தாரிட்டி மேக்கிங் த ஆர்டர், இந்த அத்தாரிட்டி மேக்கிங் த ஆர்டர்னா இட்ஸ் அ detaining authority shall as soon as may be communicate to such person the grounds. as soon as may be communicate to such person the grounds. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த கிரவுண்ட்ஸ்னால் எந்த பேஸில் வந்து ஒரு டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த கிரவுண்ட்ஸை வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணணும். ஆன் விச், இந்த கிரவுண்ட்ஸ்னால் வாட் இஸ் கிரவுண்ட்ஸுங்கிறதுக்கு ஒரு 1000 ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மற்ற எல்லா ஹைகோர்ட்லேயும் சேர்ந்து. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆன் விச் த ஆர்டர் ஹாஸ் பீன் மேட் அண்ட் ஷால் அஃபோர்ட் ஹிம், இதுதான் ரொம்ப முக்கியம், அண்ட் ஷால் அஃபோர்ட் ஹிம் the earliest opportunity of making a representation against the order. எதுக்காக கிரவுண்ட்ஸ் சர்வ் பண்ணணும்? ஃபார் afford him of making earliest representation against the order. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ இந்த கிரவுண்ட்ஸ் வந்து சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 6 வந்து நத்திங் இன் கிளாஸ் 5 shall require the authority making any such order as is referred to in that class to disclose facts which such authority considered to be against the public interest to disclose. அதே மாதிரி 7 வந்து பார்லிமெண்ட் மே பை லா ப்ரெஸ்கிரைப் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அகாடமிக் ஆங்கிளில் பார்த்தோன்னா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக இந்தியாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் எத்தனை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எத்தனை வந்திருக்கு? கடைசி அமெண்ட்மெண்ட் என்னது? என்னங்க? ஓகே, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அது என்னென்னா 44வது அமெண்ட்மெண்ட்டு, மறக்காதீங்க, 4 44th அமெண்ட்மெண்ட். இது எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ஏடிஎம் ஜபல்பூருக்கு அப்புறம் டியூரிங் மேனகா காந்தி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துச்சு இல்லைங்களா, பாஸ்போர்ட் கேஸ். டியூரிங் தட் பீரியட் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டு. அதில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா 22 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 22 சப் கிளாஸ் 4 வந்து பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாங்க, அட்வைசரி போர்டு ஒப்பீனியன் வந்து எத்தனை 3 மாதம் சொல்கிறாங்க இல்லைங்களா, 3 மாதம். இப்போ அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த 3 மாதத்தை 2 மாதம் ஆக்கணும்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டில் நாட் 3 months. ஏன்னா இதெல்லாம் நம்மளை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. 2 monthsங்கிற பீரியடை 44th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அதேமாதிரி சேர்மன் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது நீதிபதியாக இருக்க தகுதியுடைய ஒரு நபருங்கிற வார்த்தையை வந்து இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்மன் ஆஃப் த அட்வைசரி போர்ட் மீனிங் அஸ் எ சர்விங் ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட். சிட்டிங் ஜட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சர்விங் ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட். அதே போல் 22 சப் கிளாஸ் 7 சப் கிளாஸ் ஏ ரிமூவ்டு. அது என்ன 22 சப் கிளாஸ் 7A என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேட்டிங் டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பியாண்ட் த பீரியட் ஆஃப் 3 months வித்தவுட் த ஒப்பீனியன் ஆஃப் த அட்வைசரி போர்டு. ஒப்பீனியன் இல்லாமல் எப்பப்பெல்லாம் 3 மாதத்துக்கு மேலே வைக்கலாங்கிறத சப் கிளாஸ் 7A 22 சப் கிளாஸ் 7A சொல்கிறாங்க. அந்த பார்ட்டை வந்து 44th அமெண்ட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 44th அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் அதை நோட்டிஃபை பண்ணலை, நாட் கம் இன் டு ஃபோர்ஸ்.
ஸோ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 44th அமெண்ட்மெண்ட்டோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த 44th அமெண்ட்மெண்ட். இந்த 3 விஷயம் முக்கியமாக கொண்டு வராங்க. மற்ற விஷயங்களும் இருக்குது. இந்த 3 தான் முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஆனால் வந்து டில் நவ் இட் நாட் கம் இன் டு ஃபோர்ஸ். நோட்டிஃபிகேஷன் நாட் yet பாஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 சப்க்ளாஸ் 5ல் சொல்கிறாங்க இல்லைங்களா, வென் எனி பர்சன் கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து செக்ஷன் 8 தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 1982ல் கரஸ்பாண்டன்ட் செக்ஷன் 8 சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன் டேட் வந்து 5 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் புக்லெட்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணுவாங்க. ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதில் எஃப்ஐஆர் அவருக்குள்ள சார்ஜ் ஷீட் 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுப்பாங்க. அதை ஜெயிலில் வந்து டிட்டனோட்டை சர்வ் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷன் as soon as possibleன்னு சொல்லுது 22(5). இந்த ஆக்ட் நம்பர் 14 வந்து நாட் மோர் தென் 5 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன ஒரு இந்த 5 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் அப்படிங்கும்போது அந்த டேட் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டரை வந்து இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, அல்லது இந்த டேட் ஆஃப் சர்விங் த டிடென்ஷன் ஆர்டரை வந்து இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு 1ஆம் தேதி வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து 5 daysங்கிறது 1, 2, 3, 4, 5. இப்போ 6ஆம் தேதி வந்து அந்த புக்லெட்டை வந்து அவருக்கு 1ஆம் தேதி வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டரை மட்டும் கொடுத்துட்றாங்க. 6ஆம் தேதி போய் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அந்த புக்லெட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரிப்பீட்டடாக என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் புக் வந்து கொடுப்பாங்க. குண்டாஸ் ஆக்ட் கொடுக்கும்போது அவருக்கு எந்த பேஸில் ஆர்டர் போட்டாங்கன்னா புக்லெட் மாதிரி தருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து 1ஆம் தேதி டிடென்ஷனுக்கு 6ஆம் தேதி சர்வ் பண்ணுறாங்க. இது செக்ஷன் 8 கீழே இது வயலேஷனாக இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் போய் இந்த ஃபஸ்ட் டே இல்லைன்னா லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6ஆம் தேதி வந்து 5th டேயாக கால்குலேட் ஆகும். அதனால் நோ வயலேஷனுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது கபில் வாதவான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. ரொம்ப பாப்புலர் ஜட்ஜ்மெண்ட்டு. என்னது? கபில் வாதவான். நான் சைட்டேஷன் சொல்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, தட் இஸ் ரிலேட்டிங் டு 167 சப் கிளாஸ் 2. அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ணி 60 நாள் பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 10 yearsனால் 60 daysக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலைன்னா உங்களுக்கு வந்து மேண்டேட்ரி பெயில் ஸ்டேச்சுட்டரி பெயில் தரலாம். அந்த 60 days வந்து கால்குலேட் பண்ணும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதுலேயும் இந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் ஃபஸ்ட் டே இல்லைன்னா லாஸ்ட் டேயை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. கபில் வாதவன் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபஸ்ட் டேயும் லாஸ்ட் டேட்டும் அவங்க கஸ்டடியில் தான் இருக்காங்க, அந்த ஃபஸ்ட் டேட்டை அதனால் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜஸ்டிஸ் எம் சுந்தர்ஜே தலைமையான டிவிஷன் பெஞ்ச் வந்து செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் பெஞ்சும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னும் ஒரு செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் வந்து கபில் வாதவானுக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் எல்லாம் இந்த 1 day வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. சொன்னோம். அதில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கபில் வாதவான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேஸில் வந்து அந்த டேட் கால்குலேஷன் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் கேஸ் வராததுனால ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து 2 வெவ்வேறு விதமான 2 செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி. சரிங்க சார், இப்போ நான் வந்து இப்போ வக்கீலாக வந்துட்டேன். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரையிலையும் மெட்ராஸ்லேயும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக. மதுரையில் குறைஞ்சது 1000 வழக்கு ஒரு ஆண்டு. சென்னையில் இதை விட 2 மடங்கு வழக்கு சென்னையில் வருது. ஏன்னா சென்னையில் கிரேட்டர் சென்னை சிட்டி கமிஷனர் மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 டிடென்ஷன் ஆர்டர் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சென்ட்ரல் பிரிசன்லையும் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனர்ஸை கன்ஃபைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு தனி பிளாக் வந்து வச்சுருப்பாங்க. இடம் பத்தலை. இன்றைக்கி ஓவர் க்ரௌடிங். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேஸ் அவங்க எடுத்து கண்டினியூஸாக வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட போன வாரம் கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவர் க்ரௌடிங் இன் பிரிசன் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக டிடென்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது அட்வொகேட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிகமான வழக்குகள் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக இன்றைக்கி வழக்கறிஞர்களை நோக்கி அந்த வழக்குகள் வருது. ஸோ ஹைகோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் பார்த்திங்கன்னா
எப்படி ஒரு செகண்ட் அப்பீல் கேசஸ் அப்பீல் சூட் இப்போ மற்ற சிவிலில் வர முக்கியமான சிஆர்பிஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்பீலோ அப்பீல் சூட்டோ சிவில் ரிவிஷன் பெட்டிஷனோ பார்த்தீங்கன்னா ஒரு 500 வழக்கறிஞர்கள் வந்து அந்த கேஸுகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் டிடென்ஷனை ஹேண்டில் பண்ணுற அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1000 டிடென்ஷன் ஆர்டரில் ஏறக்குறைய பாதி கேஸை வந்து ஒரு 15 அட்வொகேட் ஆஃபீஸில் தான் நடத்துவாங்க. மீதி பாதி வழக்கு தான் எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகும். அப்போ வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஏரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமும் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் நடத்துகிறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் வேண்டுமானாலும் நடத்தலாம். முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்.